நேரு மீது வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம். மதன், என்ன வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு? தமிழக நகராட்சி நிர்வாகத்துறையில் அந்த பணி நியமனங்களுக்கு லஞ்சம் பெற்ற விவகாரம் தொடர்பாகவும், அதே போல இந்த 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 துறையில் டெண்டர் ஒதுக்கீட்டில் கூட முறைகேட்டில் நடந்ததாக அது தொடர்பாகவும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து தமிழக டிஜிபிக்கு கடிதம் அனுப்பப்பட்டது. ஆனால் இந்த கடிதம் அடிப்படையில் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படாமலே இருந்தது. எனவே தாங்கள் அனுப்பிய அந்த கடிதம் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என அதிமுக எம்பி இன்பதுரை மற்றும் வழக்கறிஞர் ஆதிநாராயணன் ஆகியோர் தான் இந்த வழக்குகளை உயர்நீதிமன்றம் தாக்கல் செய்தார்கள். இந்த வழக்குகள் ஏற்கனவே தலைமை நீதிபதி அமர்வு விசாரணையும் நடைபெற்று வந்தது. அப்போது தாங்கள், அதாவது அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும், தாங்கள் வேறொரு வழக்கை விசாரணை எடுத்துக் கொள்ளும் போது அந்த விசாரணையில் சேகரிக்கப்பட்ட ஒரு ஆதாரங்களை தற்போது டிஜிபிக்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும், அந்த ஆதாரங்கள் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு வகையில் ஒரு வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டது. தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறை அனுப்பிய கடிதம் தற்போது அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு லஞ்ச ஒழிப்புத்துறையில் தற்போது விசாரணைக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதிகள் தற்போது ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். அதாவது நகராட்சி நிர்வாகத்துறை நியமன முறைகேடு, டெண்டர் முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை வழங்கிய ஆதாரங்களில் முகாந்திரம் உள்ளது என்பதால் அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதே போல அமலாக்கத்துறை போதுமான ஆதாரத்தை சமர்ப்பித்துள்ளது. எனவே ஆரம்ப கட்ட விசாரணை நடத்த அவசியம் இல்லை என்றும் தெரிவித்துள்ளது. அமலாக்கத்துறை அளித்த அந்த கடிதங்களில் போதுமான ஆதாரங்கள் உள்ளதால் வழக்கு பதிவு செய்து விசாரித்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு, அதே போல இந்த வழக்கை தொடர இன்னொரு மனுதாரர் ஆதிநாராயணன் என்பதற்கு இந்த தகுதி இல்லை என்று தெரிவித்து அவருடைய மனுவை தற்போது தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். ஸ்ரீராம், விவரங்கள் வழங்கியதற்கு நன்றி மதன்.